இது நான் சொல்ல முதலமைச்சர் மாதே சொல்றாரு. முதலமைச்சருடைய நேற்றைய அந்த பதிவு அறிக்கை அதுவே போதுமானதா நீங்க பார்க்க முடியாது? நிச்சயமா இல்ல. அவர் பேசுறது தப்புன்னு ஏதாவது சொன்னாரா? சிவாவும் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல எழுதியிருக்காரு, நான் பெருமரியாதை வச்சிருக்கேன் பெருந்தலைவர் மீது. எனக்கு தெரியும் சார் இதெல்லாம். அப்புறம் என்ன பேச வைக்கிறீங்களே? இல்ல சார், ஓ மரியாதைன்னு சசிகலா புஷ்பாட்ட தான் போய் கேட்கணும் மரியாதை. தனிப்பட்ட என்ன இது என்ன தனிப்பட்ட முறையா? இப்ப காமராஜர் ஏசி போட்டு தனிப்பட்ட இல்லையா? உங்களுக்கு அது கோபம் இல்ல? என்ன சார் பேசுறீங்க? ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நடந்தது அதெல்லாம் தனிப்பட்டது? ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தா எல்லாம் தனிப்பட்டதே கிடையாது. பேசுறதுக்கு ஒரு யோக்கியதை வேணா? காமராஜர் என்ற ஒரு மகத்தான மனுஷனை, மனித உருவ நன்மான ஒரு தெய்வத்தை போய் இந்த நாடாந்திர பேரெல்லாம் பேசுறோம். அதுக்கு ஒரு நியாயமா? மன்னிக்கணும், உங்களுடைய அணுகுமுறை தப்பு. உள்நோக்கம் இருக்கு, திட்டமிட்டு அவர் ஏதாவது பேசியிருக்காருதா பாக்குறீங்க? இது உள்நோக்கம் எல்லாம் வேற என்ன சொல்லுங்க? காமராஜரை போய் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு 9 ஆண்டு காலங்கள் அடிபட்டு உதப்பட்டு ஜெயிலர் வாடின காமராஜர் அவரை விட ஒரு தியாகிட்ட என்ன சொல்லியிருந்தாலும் நியாயம் இருக்கு. கருணாநிதி என்ன எரவாடா ஜெயில, பெஜவாடா ஜெயில, அலிபுரம் ஜெயில சுதந்திர போராட்டத்தில் அடிபட்டவரா? என்ன சார் பேசுறீங்க? யாருடைய எதை கேட்பாங்க? உங்க வீட்டுக்கு வந்தா சாப்பாடு போடுவான்னு உங்க ஒய்ஃப் கிட்ட தான் கேட்பேன். உங்ககிட்ட சாப்பிட கேட்பேனா? ஏற்கனவே தியாகம் பண்ண கேட்கலாம். இவ்வளவு பெரிய தியாகி அவர்கிட்ட கையை பிடிச்சிட்டு அழுதாருன்னா வருத்தமா இருக்குங்க. அதை திரும்பி பெறாமல் நீங்கள் முதல் சொன்னதான் உண்மை, அதை திரும்பி பெற வேண்டும். வருத்தமாவது தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்க சொல்ல வேண்டும். இது எதுவுமே இல்லாம இதோட விட்டுலாம்னா நாளைக்கு நாங்களும் இதே மாதிரி பேசிட்டு அப்புறம் இதோட விட்டுலாம் அப்படின்னா ஒத்துக்குங்களா? பேசலாமா? அப்படிலாம் நீங்க சொல்றது பொய். நாங்க உண்மையை சொன்னாலே அப்புறம் வருத்தப்படுவீங்க.